ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, பட்டாணி சாதம்லாம் பண்ணோம்னாக்கா லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து போடுங்க. சூப்பராக கிடைக்குங்க. டேஸ்ட் சாதம் நல்லா உதிரி உதிரியாட்டு அட்டகாசமாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சாதம் அதனால 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே ரைஸ் நிறையன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்புங்க, ஒரு 7 8 முந்திரி பருப்பை வறுத்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷன் தாங்க, தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முந்திரி பருப்பு எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா செவந்துருச்சு. சாதத்தில் ஆட் பண்ணிடலாம். வாவ், சாதத்தை பார்க்கலே எப்படி இருக்கு பாருங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான பட்டாணி சாதம் ரெடிங்க. பார்க்கலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாதமும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். கிண்டி கொடுத்துக்கலாம். லைட்டாக மல்லித்தழை தூக்கிடலாம். சுட சுட எப்போ குக்கரில் வச்சாலும் சரி கிளறி கொடுத்துடணுங்க. ஆறிட்டுனா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆயிரும். சூட்டோட கிளறி கொடுத்தேன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். சூப்பரான லஞ்சு ரெடிங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.